ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து VBA யூசர் ஃபார்மில் டேட் பிக்கர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு யூசர் ஃபார்மில் வந்து நம்ம டேட் நம்ம ஏதாவது ஒரு பேராமீட்டரில் வந்து டேட் கெட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரோலில் நம்ம வந்து டேட்டை வந்து கெட் பண்ணுறோம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மேனுவலாக நம்ம வந்து என்ட்ரி பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ நம்ம ஏதாவது வந்து டைப்போ எரர் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம மேனுவலாக டேட்டை டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு கேலண்டர் வியூவில் நம்ம வந்து ஷோ பண்ண போகிறோம். அந்த கேலண்டரை கிளிக் பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த பர்டிகுலர் கேலண்டரில் அவங்களுக்கு டேட்டு மந்த்து இயர் என்ன வேணுமோ அவங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க டெமோ செஷனுக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்க, இந்த பர்டிகுலர் யூசர் ஃபார்மில் நம்ம எப்படி டேட் பிக்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது எப்படி நமக்கு போயிட்டு மாஸ்டர் ஃபைலில் அப்டேட் ஆகுங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணும்போது எனேபிள் யூசர் ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, இதை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த யூசர் ஃபார்ம் எனேபிள் ஆகிடும். இப்போ இந்த டேட் ஃபீல்டு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே நமக்கு வந்து ஒரு டோகிள் பட்டன் மாதிரி நமக்கு ஷோ பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு நான் இந்த டோகிள் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் பட்டன் மாதிரியே உங்களுக்கு விஷுவலில் இருக்கும். பட் அது ஒரு டோகிள் பட்டன். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு கண்ட்ரோல் இருக்குது. டோகிள் பட்டன் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இப்போ அதை நான் ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த டேட் கேலண்டர் எனக்கு வந்து பாட்டமில் ஷோ பண்ணும். இப்போ நமக்கு இங்கே என்ன டேட்டு மந்த்து இயரு என்ன வேணுமோ நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாயினிங் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே மந்த் அக்டோபர் சூஸ் பண்ணுறேன். இங்கே இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2024, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு 7 நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம டேட்டை வந்து நம்ம கேலண்டரில் செலக்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம மேனுவலாக டைப் பண்ணும்போது நமக்கு சம் எரர்ஸ் வந்து நம்ம டைப்போ எரர் வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறது, எக்ஸிட் கொடுத்துட்டு இந்த எம்ப்ளாயி 2 இருக்கு இல்லைங்களா, இதை எனேபிள் ஃபார்ம் கொடுத்துட்டு நான் இங்கே சர்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? சர்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்கள், எனக்கு ஆல்ரெடி மாஸ்டர் ஃபைலில் டேட்டா பேஸில் இருக்கிற டேட் எல்லாமே எனக்கு இங்கே ஷோ பண்ணுது. ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த டேட் பேராமீட்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டோகிள் பட்டன் இருக்குது. இப்போ நான் டேட்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேட் ஆஃப் பர்த்துக்கு நான் 2025 கொடுத்துட்டு செப்டம்பருக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஜூலை கொடுக்குறேன். ஜூலை 20th. ஓகேங்களா? அதர்வைஸ் இப்போ நான் ஜூலை 1st கொடுக்குறேன் 2025. ஓகேங்களா? இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டைரெக்டாக அப்டேட்டு கொடுத்தோம் அப்படின்னா இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு 1 ஜூலை 2025 சொல்லிட்டு நமக்கு டேட்டா பேஸில் அப்டேட் ஆகிடும். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். டேட்டா ஹேஸ் பீன் அப்டேட்டட். இப்போ எக்ஸிட் கொடுக்குறேன். நம்ம ஒரே ஒரு டேட்டை மட்டும் தான் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ மாஸ்டர் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த எம்ப்ளாயி 2க்கு வந்து பாருங்கள், டேட் ஆஃப் பர்த் மட்டும் நம்ம அப்டேட் பண்ண அந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்டேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? டேட் ஆஃப் பர்த் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட் ஆகிருக்கு. இப்போ அகைன் நம்ம செக் பண்ணிடலாம் ஒன் மோர் டைமு. இப்போது இந்த இடத்துல இந்த நேமுக்கு தான் நம்ம அப்டேட் பண்ணோம் இல்லைங்களா? இப்போ நம்ம வேறு ஏதாவது ஒரு டேட்டு வந்து அதே எம்ப்ளாயி ஐடிக்கு அப்டேட் பண்ணி பார்ப்போம். எம்பு 0002 சர்ச் பண்ணுறேன். ஸோ 0002 சாரி, இங்கே வந்து EPM. ஸோ நம்ம சர்ச் பண்ணுறோம். நமக்கு ஆல்ரெடி இருக்கிற டேட் வந்து இங்கே பாப்புலேட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல 20th செப்டம்பர் 2023 நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? டேட் ஆஃப் பர்த்து. ஸோ அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம விசிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ 20th செப்டம்பர் 2023 அப்டேட் ஆகிடுச்சு. பர்ஃபெக்ட். ஸோ நமக்கு டைம் ஸ்டாம்பு கேப்சர் ஆகுது, எல்லாமே நமக்கு ப்ராப்பராக அப்டேட் ஆகுது. இப்போ நம்ம இந்த டேட் பிக்கர் எப்படி நம்ம செட் பண்ணுறது நம்ம யூசர் ஃபார்மில் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆட்டோமேஷன் ரெக்குவயர்மெண்ட்டுக்காக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் மல்டிபிள் டேட் பிக்கர் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஒரு 5 டேட் பிக்கர் வச்சுருக்கோம். டேட் டு பி ஆக்ஷன்டு, டேட் ஆஃப் பர்த், ஜாயினிங் டேட்டு, அன்பெய்டு, என் டேட்டு, லாஸ்ட் ரிட்டர்ன், இது எல்லாமே வந்து வேறு டேட் பேராமீட்டர்ஸ் நமக்கு இதில் வச்சுருக்கோம்.
ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளா ஒரு யூசர் ஃபார்ம் நான் கிரியேட் பண்ணிட்டு அதுல எப்படி டேட் பிக்கர் வைக்கிறது அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃபைல் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் நம்ம ஃபைலை. ஓகேங்களா? இது வந்து புக் 2ன்றது நியூவா ஒரு ஒர்க் புக் கிரியேட் பண்ணியிருக்கேன். டெவலப்பர் டேப் போயிடுறேன். விஷுவல் பேசிக் இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன், இன்சர்ட்ல ஒரு ஃபார்ம் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்ம்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஜஸ்ட் எதுவுமே நான் பண்ண போறதில்ல, ஒரே ஒரு லேபிள் இன்சர்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? இந்த லேபிள்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கேப்ஷன் நேம் வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் நான் கொடுத்துறேன். ஓகே, கொடுத்துறேன். இப்போ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நான் இங்க இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், சிம்பிளா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் இங்க இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளவுதான் நம்ம ஃபார்ம்ல வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறது. இப்போ நான் இதை ரன் பண்ணணும் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இப்படி நமக்கு விஷுவல் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்க ஒரு கிளாஸ் மாடியூல் வந்து நான் இன்சர்ட் பண்ண போறேன். இங்க வந்து இன்சர்ட்ல போயிட்டு கிளாஸ் மாடியூல் இருக்கு இல்லைங்களா, இங்க கிளாஸ் மாடியூல் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் மாடியூல் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு கோட் இருக்கு. என்னன்னா நம்ம அந்த வெப்சைட்டை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதுல போயிட்டு நீங்க இந்த கோடை வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கிளாஸ் மாடியூல் இன்சர்ட் பண்ண உடனே நான் என்ன பண்றேன், இந்த பர்டிகுலர் வெப்சைட் இங்க வந்து பாத்தீங்கன்னா jitub.com, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜம்பக் ப்ரோக்ராம் VBAன்னு இருக்கும். இதுக்குள்ள போனீங்கன்னா மல்டிபிள் கோட் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இங்க CLS கேலண்டர்னு இருக்குங்களா, இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே இங்க வந்து பாத்தீங்கன்னா இது அனதர் பேஜ்ல போயிட்டு நமக்கு அந்த கோடு, அந்த கிளாஸ் மாடியூலுக்கான கோடு வந்து நமக்கு வியூ ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா லோடிங்ல இருக்கு. ஒன்ஸ் லோடிங் ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு அந்த கோடு வந்து விசுவல் ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா விஷுவல் ஆகுது. இப்போ ரா அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் லைன் ஆஃப் கோட் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய லைன்ஸ் இருக்கும். இப்போ நான் இதை என்ன பண்றேன், கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இதை நான் அப்படியே காப்பி பண்ணிடுறேன். ஓகேங்களா? காப்பி பண்ணிட்டு நம்மளோட கிளாஸ் மாடியூல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க பிளேஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய கோட் இருக்கும். இதுல நீங்க ஜஸ்ட் அங்கேருந்து காப்பி பண்ணிட்டு நான் அங்க வந்து என்ன பண்ணிடுறேன், இங்க வந்து பிளேஸ் பண்ணிடுறேன். இதுல டோட்டல் லைன் ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டலா 1615 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லைனை பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கிளாஸ் மாடியூலுக்கு நம்ம வந்து ரீநேம் பண்ண போறோம். நேம் வந்து ரீநேம் பண்ண போறோம். ஜஸ்ட் என்னன்னா CLS கேலண்டர்னு சொல்லிட்டு நான் கொடுக்க போறேன். இங்க கிளாஸ் 1 இருக்கு இல்லைங்களா, இங்க வந்து CLS கேலண்டர்னு சொல்லிட்டு நான் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோல போயிட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்க லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா CLS கேலண்டர்னு இருக்கும். ஸோ இப்போ இவ்வளவுதான், இதுல வந்து இவ்வளவுதான் ஒர்க்கு. இப்போ இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த யூசர் ஃபார்ம்ல போயிட்டு யூசர் ஃபார்ம்ல இனிஷியலைஸ் ஆகும்போதே இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் இனிஷியலைஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க இனிஷியலைஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 இருக்கு இல்லைங்களா, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல இருக்கிற வேல்யூவை அதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த கேலண்டரை வந்து ஷோ பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃபார்ம் இனிஷியலைஸ் ஆகும்போதே நம்ம வந்து கோடு கிரியேட் பண்ணோம். அதுக்கான கோடு தான் இங்க வந்து இனிஷியலைஸ்ல யூசர் ஃபார்ம் இனிஷியலைஸ்ல நம்ம கிரியேட் பண்றோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா டிம் கேலண்டர் as CLS கேலண்டர் அப்படின்ற அந்த பர்டிகுலர் கிளாஸ் மாடியூல கால் பண்ணிக்கிறேன். இங்க டெக்ஸ்ட் பாக்ஸ் 1.text ஈக்குவல் டு எம்டி பண்ணிக்கிறேன். என்னோட டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ங்கிறது எம்டி நான் கொடுத்துறேன். பிகாஸ் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறது டெக்ஸ்ட் பாக்ஸ் 1. ஓகேங்களா? கேலண்டர் ஈக்குவல் டு நியூ CLS கேலண்டர். அகைன் கேலண்டர் டாட் add to text box, இங்க me டாட் என்னோட டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இவ்வளவுதான் நமக்கு கோடு. இப்ப பாருங்க, இந்த பர்டிகுலர் யூசர் ஃபார்மை நான் ரன் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்க ஒரு டோகிள் பட்டன் வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு இந்த
டெக்ஸ்ட் பாக்ஸ் பக்கத்துலேயே வந்துருக்கும். இப்போ நாங்கள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கேலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாஸ் மாடியூலை கால் பண்ணி நமக்கு இந்த கேலண்டர் வந்து ஷோ பண்ணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட் நம்ம பிக் பண்ணிக்கலாம். இந்த மந்தில் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ராப் டவுனில் நமக்கு ஷோ பண்ணும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இயர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். டேட் வந்து எந்த டேட் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ சிம்பிள். இதே மெத்தட் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட ஆட்டோமேஷனுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னோட ஆட்டோமேஷன் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பார்ட் 36 டேட் பிக்கர் இன் VBA யூசர் ஃபார்ம்ன்றது நம்மளோட ஃபைலு. ஸோ இப்போ சிம்பிளாக எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த புக் 2 வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட டெவலப்பர் டேப் போயிட்டு இங்கே நான் ஷோ பண்ணுறேன். நம்மளோட ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஃபார்ம் 2 நம்ம ப்ரீவியஸ் மேக்ரோலையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பார்ட்டில் இதே ஆட்டோமேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பட் அங்கே நம்ம என்னென்னா டேட் பிக்கர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஜஸ்ட் காம்போ பாக்ஸு யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். பட் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேட் ஃபீல்டு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேட் பிக்கர் யூஸ் பண்ணி நம்ம டேட் செலக்ட் பண்ணுற மாதிரி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஃபார்ம் டிசைன் பண்ணும்போதே இந்த இடத்துட்ட கொஞ்சம் விட்த்து வந்து நீங்கள் கம்மியாக டிசைன் பண்ணிக்கணும். ரைட் சைடு கொஞ்சம் ஸ்பேஸ் கேப்பு விட்டுக்கிட்டிங்கன்னா ஸோ அந்த டோகுல் பட்டன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து கவர் பண்ணி இந்த பர்டிகுலர் கோம்போ பாக்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து ஷோ பண்ணும். இப்போ பாருங்கள், இதை நான் ரன் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் சைடு வந்து அந்த டோகுல் பட்டனுக்கான ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த கோம்போ பாக்ஸுக்கு என்ன லென்த் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கம்மியாக டெக்ஸ்ட் பாக்ஸை கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இங்கே ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி கிளாஸ் மாடியூலில் CLS கேலண்டர் அப்படின்ற இந்த கிளாஸ் மாடியூலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெப்சைட்டுக்குள்ளே காப்பி பண்ண அந்த கோடு எல்லாத்தையுமே நான் இங்கே வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணும். ஸோ பிளேஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி யூசர் ஃபார்ம் 2 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் இனிஷியலைஸ் ஆகும்போதே இங்கே பாருங்கள், ஃபார்ம் இனிஷியலைஸ் ஆகும்போது இப்போ நம்ம அங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கேலண்டர் பிக்கர், அதாவது டேட் பிக்கர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம கேலண்டர் ஆஸ் CLS கேலண்டர்னு கொடுத்துருப்போம். பட் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த யூசர் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே டேட் டு பி அஸ் ஆக்ஷன்ட், டேட் ஆஃப் பர்த், ஜாயினிங் டேட்டு, அன்பெய்டு, என் டேட்டு, ரிட்டன் டேட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பிளேஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த 6 கண்ட்ரோலுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம எம்டி கொடுத்து கிளியர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் 1, கேலண்டர் 2 அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள் வந்து இந்த CLS கேலண்டர் டேட்டா டைப்பில் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இந்த கேலண்டர் CLS கேலண்டர்ன்ற அந்த கிளாஸ் மாடியூலை இந்த பர்டிகுலர் வேரியபிளுக்கு ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணிக்கிட்டு அந்த கேலண்டரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 11ல் இருக்கிற அந்த கேலண்டரை போயிட்டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 11க்கு அங்கே வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே 11, 7, 8 இதெல்லாம் நம்ம எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகேங்களா? இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நேமை தான் நான் அங்கே கால் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்காக அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேலண்டரை கொண்டு வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு வந்து ஆட் பண்ணி விட்டுரும். ஸோ அதை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபார்ம் இனிஷியலைஸ் ஆகும்போதே இந்த ஆக்டிவிட்டி பண்ணிடும். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்படின்னாக்க நமக்கு இது ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம டேட் எல்லாம் வந்து இந்த டோகுல் பட்டனை யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம எந்த இஷ்யூஸும் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கேலண்டர் வச்சுருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாயி ஐடியை போட்டு நம்ம இங்கே சர்ச் பண்ணால் சர்ச் ஆகும். இன்சர்ட் பண்ணால் நியூ ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். கிளியர் கொடுத்தோன்னா கிளியர் ஆகிடும், எக்ஸிட் கொடுத்தா எக்ஸிட் ஆகிடும். ஓகேங்களா? இது எல்லாமே அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி மாஸ்டர்ன்ற ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் அப்டேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ அந்த அப்டேட் ஆகிறது, சர்ச் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் பார்ட்லேயே நம்ம கவர் பண்ணிட்டோம். இதில் ஜஸ்ட் டேட் பிக்கருக்கு எப்படி நம்ம கோடு கிரியேட் பண்ணியிருக்கோங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.